ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராகவே இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டே மார்னிங் 5 o'clock ஸ்டார்ட் ஆயிருச்சு. கோயம்புத்தூர்லயே ஃபேமஸான கோயிலும் கூட மருதமலை கோயிலுக்கு தான் நாங்க இன்னைக்கு போயிருந்தோம். முருகருக்கு 6 படை வீடு இருக்கு. ஸோ அந்த மருதமலை 7வது படை வீடுன்னு கூட சொல்லுவாங்க. அப்படி நாங்க மார்னிங் 6:30 போல வீட்டுல இருந்து கிளம்பி நாங்க ஒரு 7:50 போல அங்க ரீச் ஆயிட்டோம். நாங்க அப்படி கிளம்பும் போதே மழை ஸ்டார்ட் ஆயிருச்சு. முருகரை பார்க்கணும்னு நினைச்சாச்சு. மழை பெருசா பெஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் நாங்க கிளம்பி இருந்தோம். இந்த மருதமலைக்கு 1-2 சிறப்பு கிடையாது, ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கு. இந்த மருதமலைக்கு அப்படியே பின்னாடி அமைஞ்சிருக்கிறது தான் நம்ம அனுபாவி சுப்பிரமணியரும் கூட. கோயம்புத்தூர்ல இருந்து கரெக்டா ஒரு 15 கிலோமீட்டர்ல மருதமலை அமைஞ்சிருக்கு. காந்திபுரத்துல இருந்து வந்தீங்கன்னா பஸ்ஸுக்கு 15 rupees டிக்கெட். மருதமலைக்கு நீங்க வீக் டைம்ல வந்தீங்கன்னா பைக் கார் எல்லாமே அலோவ் பண்ணுவாங்க. சோ வீக்கெண்ட்ல வந்தீங்கன்னா பைக் கார் அலோவ் கிடையாது. நடந்து போறதா இருந்தா ஒரு 800 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸ்டெப்ஸ் ஏறதுனால கொஞ்சம் கஷ்டமாலாம் இருக்காது, ரொம்ப ஸ்மூத்தா தான் போகும். அப்படி உங்களுக்கு ஸ்டெப்ஸ் ஏற முடியாத பட்சத்துல கவர்மெண்ட் நம்மளுக்கு பஸ்ஸே விட்டுருக்காங்க. அந்த பஸ் அடிவாரத்துல இருந்து பெர் ஹெட்டுக்கு 10 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற ஸ்டெப்ஸ் தான் மலைக்கு ஏறி வர்ற ஸ்டெப்ஸ். நாங்க பைக்ல போனதுனால பைக் பார்க் பண்றதுக்கு ஒரு 10 rupees சார்ஜ் பண்ணாங்க கீழே அடிவாரத்துல. முருகருக்கு எக்கச்சக்க வசனம் போட்டிருப்பாங்க, ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு விதமா போட்டிருப்பாங்க. ஆனா இந்த மருதமலையோட வசனம் என்னன்னா, மருதாச்சலம் இருக்க மனக்கவலை எதற்கு, கேக்குறதுக்கே சூப்பரா இருக்குல்ல. அந்த 2 மலைக்கும் நடுவுல முருகரோட கோபுரம், அதுவும் அந்த மிஸ்ட பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கு. என்னதான் நீ மலை ஏறாம பஸ்ல வந்தாலும் சரி பைக்ல வந்தாலும் சரி, என்ன பார்க்க வர்றதுக்கு நீ படிக்கட்டு ஏறாம எப்படி வருவேன்னு சொல்லி முருகரை பாக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 100 ஸ்டெப்ஸ் ஏறி தான் நம்ம பார்க்க முடியும். மேலே ஏறுறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ், இறங்குறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ ரொம்பவே ஏற முடியாதவங்களுக்கு இப்போ லிஃப்ட் கன்ஸ்ட்ரக்ஷனும் போய்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் அதுவும் முடிஞ்சிடும். இந்த மருதமலை முருகரை சுப்பிரமணியர் இல்ல மருதாச்சல மூர்த்தின்னு கூட சொல்லுவாங்க. ஸ்டெப்ஸ் ஏறும் போதே ஒவ்வொரு வசனமும் போர்டில் போட்டிருப்பாங்க. இந்த கோயில ஃபர்ஸ்ட் பஞ்சவிருட்சி விநாயகர் இருப்பாரு, அதாவது 5 தலை விநாயகர் இருப்பாரு. இவரை தரிசிச்சுட்டு தான் நம்ம கோயிலுக்கு உள்ளேயே போவோம். இதுக்கப்புறமா மூலஸ்தானத்துல ஃபேமிலியோட முருகப்பெருமான் இருப்பாரு, அதாவது வள்ளி தெய்வானையோட இருப்பாரு. அவரை தரிசிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம சுப்பிரமணியரையே பார்க்க போனோம். நாங்க ஃப்ரீ தரிசனம் வழியா தான் போனோம். நாங்க போகும்போது கூட்டம் அவ்வளவா இல்ல. நாங்க மார்னிங் சீக்கிரமாவே போனதுனால அவ்வளவா கூட்டம்லாம் இல்ல, ரொம்பவே ஃப்ரீயா தான் லைன்ல போய்கிட்டு இருந்தோம். லைன்ல போய்கிட்டு இருக்கும்போது அங்க உள்ள பசுக்கு ஒருத்தவங்க அகத்திக்கரை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பசுக்கு அகத்திக்கரை கொடுக்கறது ரொம்பவே விசேஷம் கூட சொல்லுவாங்க. கோவிலுக்குள்ள போட்டோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. சோ அதனால எங்களால போட்டோ எடுக்க முடியல. கோவிலுக்குள்ள கருவறைக்குள்ள போகும் முன்னாடியே நம்மளுக்கு போர்டுல மருதாச்சலம் இருக்க மனக்கவலை எதற்குன்னு போட்டிருப்பாங்க. அதை பார்க்கும்போதே அப்பவே மனசுக்கு நிம்மதியா இருக்கும். ஏன்னா மருதாச்சலம் இருக்கும்போது நமக்கு எதுக்கு மனக்கவலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவர் பார்த்து பாரு எல்லாத்தையும் அப்படின்னு. முருகரை தரிசிச்சுட்டு பிரகாரத்தை சுத்தி வரும்போது லெப்ட் சைட்ல பாம்பாடி சித்தருக்கு ஒரு குடைவர கோயிலே இருக்கு. 18 சித்தர்களை ஒருத்தர் தான் இந்த பாம்பாடி சித்தரும். பாம்பாடி சித்தர் இங்கதான் தவம் செஞ்சதாகவும், இந்த பாம்பாடி சித்தர் குகைக்குள்ள ஒரு பாறை நாக வடிவுல இருக்கும். அந்த நாகத்துல தான் முருகர் பாம்பாடி சித்தருக்கு காட்சி கொடுத்ததாகவும் ஐதீகம் இருக்கு. பாம்பாடி சித்தர் மூலிகைக்காக மருதமலை வந்திருக்காரு. அங்க அவருக்கு தண்ணி தாகம் எடுத்ததுனால முருகப்பெருமான் வந்து அவருக்கு தீர்த்தத்தை உண்டாக்கிக்காரு. சோ இந்த மலையை மூர்த்தி தல தீர்த்தம்னு கூட சொல்லுவாங்க. பாம்பாடி சித்தர் கோகைக்கு இந்த டைம் எங்களால போக முடியல. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருந்தனால கேட் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. மந்த்லி 1 டைமாவது மருதமலை முருகரை பார்க்கறதுக்கு நாங்க கிளம்பி வந்துருவோம். இந்த மருதமலைய ஒரு சோமஸ்கந்த தலமும் கூட சொல்லுவாங்க. சிவன் பார்வதிக்கு நடுவுல முருகர் நிற்கும் வடிவத்தை சோமஸ்கந்த மூர்த்தம்னு சொல்லுவாங்க. இந்த இடம் இயற்கையாகவே உருவான மலை தான் மருதமலை. மருதமலைக்கு பக்கத்துல இருக்கிற வெள்ளியங்கிரி மலைய சிவனாகவும், நீலிமலைய பார்வதி தேவியாகவும், நடுவுல இருக்கிற மருதமலைய முருகராகவும் இருக்கிறதுனால இந்த வடிவத்தை சோமஸ்கந்த மூர்த்தம்னு கூட சொல்லுவாங்க. கடைசியா கோபுரத்தையும் தரிசிச்சுட்டு ஆண்டி குளத்துல முருகர் இருந்தாரு, அவரையும் தரிசிச்சுட்டு கீழே இறங்கிட்டோம். அவ்வளோ இயற்கைக்கு நடுவுல அந்த கோபுரம் இருக்கும். பாக்குறதுக்கு அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது முருகா அப்படின்னு கூப்பிட்டா ஓடி வர்றவதான் இந்த மருதமலை முருகரும் கூட. நல்லா திருப்தியா சாமி கும்பிட்டு கீழே இறங்கும் போது பிரசாதமும் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதுவும் வாங்கி சாப்பிட்டோம். ஃப்ரீ பிரசாதமும் கவர்மெண்ட்ல இருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நாங்க இந்த புளிசாதம் 20 rupees சார்ஜ் பண்ணி தான் வாங்கணும். மருதமலையில இருக்கிற புளிசாதத்துக்கு நாங்க ரொம்பவே அடிக்ட். கோயில்ல நைட் 8 மணிக்கெல்லாம் நட சாத்திடுவாங்க. ஏன்னா அன்டைம்ல தான் யானையும் அதிகமா இறங்கும் இந்த சைடு. கண்டிப்பா கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க எல்லாருமே 1 டைமாவது விசிட் பண்ணிருப்பாங்க. சோ விசிட் பண்ணாதவங்க கண்டிப்பா 1 டைமாவது மருதமலைக்கு வாங்க. நாங்க சாமி கும்பிட்டு கீழே இறங்கி வர்றப்பவே நிறைய பேர் வந்துட்டாங்க. அதுக்குள்ள கிரௌட் ஆயிருச்சு. மலையில இருந்து கீழே இறங்கும் போது கோயம்புத்தூரோட ஒட்டுமொத்த வியூவும் அழகா தெரியும். நாங்க மலை ஏறும் போதே பார்த்தோம் 2 யானைச்சாணி கூட இருந்துச்சு. முத நாள் நைட்டு தான் யானை அடிவாரத்துக்கு வந்ததாகவும் சொன்னாங்க. இப்போ இறங்கும் போது இந்த இருக்கிற பாத்தீங்களா, இந்த பெண்டு தான் சரியான பெண்டு. அதுலயும் பாத்தீங்கன்னா வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, மருதாச்சலம் இருக்க மனக்கவலை எதற்கு, இந்த மாதிரி நிறைய எழுதியிருந்தாங்க. அழகான மலைக்கு நடுவுல இந்த முருகரை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். மனசுக்கு ரொம்பவே நிம்மதியா இருந்துச்சு. முருகரை பார்க்க போயிட்டோம். அவர் சாப்பாடு இல்லாம நம்மள திருப்பி அனுப்பிச்சிருவாரா என்ன? டெய்லியும் இங்க சிறப்பு அன்னதானமும் போடுவாங்க. பட் டைமிங் இருக்கு, அந்த டைமிங்ல தான் போடுவாங்க. இதுதான் மருதமலையோட பஸ் ஸ்டாண்டு. காந்திபுரத்துல இருந்து நிறைய பஸ் மருதமலைக்கு இருக்கு. நாங்க முருகரை பார்த்த தரிசனம் உங்களுக்கும் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.